அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கத்தாமாவை தொட்ட நீ கெட்ட. கத்தாமாவுக்கு கிடைத்த 30,000 குவைத் தினார், ஸ்பான்சருக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை. அதிரடியான தீர்ப்பை வெளியிட்ட குற்றவியல் நீதிமன்றம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 7 வகையான குற்றங்கள் செய்தால் நாடு கடத்தப்படுவீர்கள். பொது போக்குவரத்துறை அதிரடி அறிவிப்பு. அடுத்து 20 லட்சம் குவைத் தினாரை பரிசாக பெற்ற வெளிநாட்டவர், அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 56 கோடி மகிழ்ச்சி கொண்டாட்டம் போடும் வெளிநாட்டவர். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் வேலை செய்து வந்த தொழிலாளிக்கு 20 லட்சம் குவைத் தினார் பரிசாக கிடைத்துள்ளது. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 56 கோடி. இது தொடர்பாக அரப் பத்திரிகையில் வெளியான தகவல்படி, குவைத்தில் உள்ள பிரபலமான கல்ஃப் வங்கியின் வருடாந்திர மெகா திட்டமான அல் தானாவின் 20 லட்சம் குவைத் தினார் குழுக்களில் எகிப்து நாட்டை சேர்ந்த தொழிலாளியான முகமது மஹமூத் கத்தாப் என்ற மஸ்ரிக்கு 20 லட்சம் குவைத் தினார் பரிசாக கிடைத்துள்ளது. கல்ஃப் பேங்கில் குறைந்தபட்சம் 200 தினார்களை நிரந்தர வைப்பு தொகையாக வைத்திருப்பவர்களுக்கு இந்த டிராவில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்மை போன்ற ஒரு வெளிநாட்டு அஜ்னபிக்கு 56 கோடி பரிசாக கிடைத்தது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், கத்தாமாவை தொட்ட நீ கெட்ட. வீட்டு கத்தாமாவை சித்திரவதை செய்த குற்றத்திற்காக ஸ்பான்சருக்கு 30,000 குவைத் தினார் அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது குற்றவியல் நீதிமன்றம். இந்த சம்பவம் தொடர்பாக அரப் நியூஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி, முபாரக் அல் கபீர் ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில் கத்தாமாவை வீட்டின் அறையில் பூட்டி வைத்து சாப்பாடு சரியாக கொடுக்காமல் சித்திரவதை செய்து கொத்தடிமையாக வைத்திருந்த ஸ்பான்சருக்கு 30,000 குவைத் தினார் அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 30,000 அபராத தொகையை பாதிக்கப்பட்ட வீட்டு பணிப்பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதுபோல அந்த வீட்டு பணிப்பெண்ணின் ஸ்பான்சர் குவைத்தி கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஸ்பான்சர். அந்த ஸ்பான்சர் எந்த நாடு என்றும் ஹத்தாமா எந்த நாடு என்ற தகவல் அரப் நியூஸ் பத்திரிகையில் வெளியிடவில்லை. குவைத்துக்கு செல்லக்கூடிய ஹத்தாமா, சைக், ஹவுஸ் பாய், அதாவது வீட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அக்ரிமெண்ட் பேப்பரோட குவைத்துக்கு செல்வது உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது உங்களுக்கு முழு உதவி மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும். அதனால அக்ரிமெண்ட் பேப்பரோட குவைத்துக்கு செல்லுங்கள். அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தில் ஏப்ரல் 22, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய போக்குவரத்து விதியின்படி 7 வகையான போக்குவரத்து விதிகளை மீறும் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று பொது போக்குவரத்து விழிப்புணர்வு பிரிவு உதவி இயக்குனர் ஜெனரல் அப்துல் அல் ஹசன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 7 வகையான போக்குவரத்து வயலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட சாலையில் உள்ள வேகத்தை விட அதிகபட்ச வேகத்தில் வாகனத்தை ஓட்டுவது, ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுவது, ரத்து செய்யப்பட்ட டிரைவிங் லைசன்ஸை பயன்படுத்துவது, உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் குறிப்பிட்டுள்ள வாகனத்தை ஓட்டாமல் மற்ற வாகனங்களை ஓட்டுவது, நம்பர் பிளேட் இல்லாத வாகனத்தை ஓட்டுவது, ரெட் சிக்னல் கிராசிங், தனிநபர் வாகனத்தில் கட்டணம் பெற்றுக்கொண்டு பயணிகளை ஏற்றுவது, இது போன்ற போக்குவரத்து சட்டத்தை மீறினால் உடனே நாடு கடத்தப்படுவீர்கள் என்று த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளிநாட்டு ஓட்டுநர்களை எச்சரித்துள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டவும். அதுபோல் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், ஃபாஹில் ரோட்டில் ஒரு தனிநபர் தாறுமாறாக காரை ஓட்டி மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்திய வீடியோ தற்போது அதிகமாக வைரலாகி வருகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. பின்னாடி வரும் ஒரு நபர் இந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் செய்துள்ளார். ஒரு நபர் செய்த தவறால் பல வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. நம்ம காரை ஒழுங்காக ஓட்டினாலும் மற்றவங்க செய்கிற தப்பால் நாம் விபத்தில் சிக்கிறோம். அதனால் நம்ம ஆளுங்க காரை ஓட்டும் போது கட்டாயமாக சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் அணிவது நமக்கு தான் சேஃபு, நம்ம உயிருக்கு தான் பாதுகாப்பு. அதுபோல் வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் குவைத்தில் சீட் பெல்ட் அணிய தவறினால் 30 குவைத் தினார் அபராதம் என்று குவைத்துடைய போக்குவரத்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,700 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 15,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 18 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 24,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 52 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,800 ரூபாய்க்கு ஜசீரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 25 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 98 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாய் 69 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $948 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 75 பைசாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 662 பைசாக உள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுமா ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.